7ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 578 ஒரு நல்ல நம்பர். சரி, வந்ததுக்கப்புறம் நல்ல நம்பர் கெட்ட நம்பர் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த பாக்ஸ் பாருங்கள், 57 83 ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது இந்த நம்பர் பாருங்கள், இந்த 85 28 இதுதான் இந்த 8 7 அப்படின்ற நம்பரு கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த 88 22 அப்படின்ற நம்பர்லையுமே ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு பாக்ஸ் வந்துருமான்னு பாருங்கள். சொல்ல முடியாது, அப்படியே கூட வந்துடலாம். ஓகேவா? இப்போது இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிற இந்த மெத்தடில் தான் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். 54 94 34 இது. ஓகேவா? இது கரெக்டாக பாருங்கள். 54 44 34. ஓகேவா? இந்த 44க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 34க்குமே ஒரு நம்பர் ஆப்போசிட். ஓகேவா? 54 டைரெக்டாக வச்சுட்டு 44 34க்கும் ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பி போர்டு ஆப்போசிட்டு, அப்புறம் சி போர்டு ஆப்போசிட். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் தான் 7ஆம் தேதியிலுமே ரிசல்ட்டு வரணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே 64, இங்கே 54, இது பாருங்கள் 34ன்னு இருக்குது. இந்த 34 எப்படின்னா, இங்கே பாருங்கள் 14, இந்த 6க்கு ஆப்போசிட் பண்ணிக்கங்க 1 அப்படின்னு. இந்த 54க்கு 9 ஆப்போசிட் பண்ணிக்கங்க. இந்த 34 டைரெக்டாக வந்துச்சு. எப்படின்னா, இந்த 1 5 4. ஓகேவா? 1 5 3 அப்படின்றது ஒத்தப்படையில் 1 3 5 அப்படின்றத வச்சுருக்காங்க. அதாவது 14 54க்கும் கேப்பில் ஒத்தப்படையில் 34 அப்படின்ற நம்பரு கேப் நம்பரு. அது கரெக்டாக இங்கே 34. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 59, அது 54 அப்படின்னு வச்சுங்க. 56 டைரெக்டாக 56ன்னு வச்சுங்க. இந்த 07க்கு 52 அப்படின்றது தான். இது 4 6 2 அப்படின்றது ஒத்தப்படை ரெட்டைப்படை நம்பரு. அதுக்கு 5ன்ற நம்பரு மேட்ச் பண்ணி பிசியில் கேம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 87 85. இப்போ 87க்கும் 85க்கும் கேப் நம்பர் 86, அது ஃபுல் ஆப்போசிட்டு 86. ஓகேவா? இந்த 87க்கும் இந்த 85 திருப்பி 58ன்னு அடிச்சுட்டு, இந்த 80 கேப் இருக்கிற 86 டைரெக்டாக 86 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 49 47. இப்போது இல்லை, இது 44 24 64 அப்படின்ற நம்பரு. அதாவது 2 4 6 அந்த மாதிரி 2 4 6ல் ஏற்கனவே நம்ம எங்கே பார்த்தோம்னா, இதில் பாருங்கள் 9 6 7 2 4 6. அதே தான் இங்குமே இங்கே 2க்கு 7, இங்கே 4க்கு 4 அப்படியே வச்சாச்சு. இந்த 6க்கு மட்டும் இங்கே 1 அப்படின்னு வச்சாச்சு. சி போர்டில் 2 9 1 4. ஓகேவா? அப்போது இது 44 24 64. இங்கே எதுவுமே திருப்பலை. ஓகேவா? இப்போது இதே மாதிரி இங்கே பாருங்கள், 25 45 65. ஓகேவா? புரியுதா பாருங்கள். இதுவுமே 2 4 6 அப்படின்ற நம்பர் தான். இங்கே 5ன்றத ஆப்போசிட்டே பண்ணல. 25 45 65. முதல்ல 25 மட்டும் 52ன்னு திருப்பியாச்சு. அப்புறம் 45க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 65 டைரெக்டாக வச்சாச்சு. இப்போது இந்த 38 78 எப்படி எந்த நம்பரும் ஆப்போசிட் பண்ணல, ரெண்டுமே டைரெக்டாகவே இருக்குது. இந்த மாதிரி டைரெக்டாகவும் சில நேரத்தில் அப்படியே வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். சேம் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது இங்கே 59
79 அப்படின்னு வந்திருக்கு. அங்கே நமக்கு இப்போது என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி 3878 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இந்த 88, இந்த 388லேருந்து 88க்கு ஒரு 38 வந்துச்சு. இங்கே 38 வந்துச்சு நமக்கு. அடுத்து இந்த 28க்கு 78 அப்படின்னு வந்துச்சு. வேறு 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 8 எதுவும் இல்லை. ஏன்னா போன மாதம் ஒரே 8 28 மட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து 388ல் 88 முடிஞ்சுது. அது கரெக்டாக நமக்கு 88க்கு 38, 28க்கு 78 முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இதை திருப்பும் வந்து ஒரு 8 3 வரணும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 08க்கு ஒரு வேளை 58 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? 58க்கு நமக்கு ஒரு வேளை 80 அப்படின்னு கூட திருப்பி அடிக்கலாம். அந்த மாதிரி 8 வச்சு நம்பரு ஏற்கனவே இந்த மாதிரி வந்துக்குதான்னு பார்க்கலாம். இங்கே 8 வச்சு நம்பர் தான் இது. அதாவது 87, 85, 86. இதே மாதிரி 8 வச்சு ஏற்கனவே இருங்க பார்க்குறேன். ஒரு தடவை வந்தது இதே மாதிரி. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் 28, 68, 48க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 93. ஓகேவா? 28 ஃபஸ்ட்டு டைரெக்டாக வச்சாச்சு. 68 திருப்பி வச்சாச்சு. இப்போ கேப்பில் இருக்கிற 48 கரெக்டாக 93 அப்படின்னு வச்சிச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் அது வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா 38 78 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 38 78ன்னு இருக்குது. இப்போ கேப் நம்பர் நமக்கு 58. ஓகேவா? இந்த 58க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்னா 03 அப்படின்ட்டு ஒரு நம்பர் வரணும். ஓகேவா? 03ன்னு வரணும், இல்லைன்னா 80 அப்படின்னு வரணும். ஓகேவா? மொத்தத்தில் இந்த 58 அப்படின்ற நம்பர் தான் அந்த இடத்துல 58ன்னுமே கூட டைரெக்டாக வந்துடலாம். அப்படி இல்லைன்னா 08 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 03, அதாவது 58ன்ற நம்பரை எப்படி ஆப்போசிட் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் 80 இல்லைன்னா 03 தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், 10க்கு ஒரு 30, இந்த 01 வந்துச்சு 10க்கு. அடுத்து 03 இன்னுமே வரல. பி போர்டு 0வுமே வரல அதுக்கப்புறம். ஓகேவா? ஒருவேளை நம்ம 80ன்ற நம்பரை திருப்பி 03 அப்படின்னுமே கூட வைக்கலாம். அதனால் இந்த 38 78க்கு கேப்பில் இருக்கிற 58 அப்படின்ற நம்பர் தான் வரத்துக்கு எனக்கு ஐடியா வருது. இல்லை இந்த மார்க் பார்த்து இல்லைன்னா வேறு எதனா உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா அதை கூட வச்சு செட் பண்ணி பாருங்கள். ஆனால் ஏற்கனவே இந்த 78க்கு மேலே ஒரு 08 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அதாவது இது பாருங்கள். ஓகேவா? 78க்கு ஒரு 08ன்ற நம்பரு இதுக்கு முன்னாடி ஏபியில் வந்திருக்கு 0887 அப்படின்னு. இங்கேயுமே கூட வந்து நமக்கு 87க்கு ஒரு 58 அப்படின்னு தான் வந்துருக்குது. ஒருவேளை கரெக்டாக 78க்கு 85 58 அப்படின்னு கூட முடிச்சிடலாமான்னு பாருங்கள். ஓகேவா? அதனால் எனக்கு வந்து 80 இல்லைன்னா 03 அப்படின்ற நம்பருக்கு தான் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு எதனா தோணுதா பாருங்கள். ஓகேவா? இல்லை வேறு எதனா கெஸ்ஸிங் வந்தாலுமே பாருங்கள். பாருங்கள், பிசியில் 80 இல்லைன்னா 03 அப்படி வரும்போது இதுக்கு ஏ போர்டில் 4ன்ற நம்பர் வரலாம். பாருங்கள், உங்களுக்கு என்ன நம்பர் ஐடியா வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள்.